Good morning, students. I am MRK. We are going to see 10th Standard Mathematics, Unit 5, Coordinate Geometry, Exercise 5.4, 11th sum. இந்த கொஸ்டினில் தம்பி ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 சம்ஸ் வரும். சரிங்களா? அதில் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அல்லது இன்டர்செக்ஷன் வார்த்தையை நோட் பண்ணிக்க. இன்டர்செக்ஷன் அப்படின்ற வார்த்தையை நோட் பண்ணிக்க. இன்டர்செக்ஷன் அப்படின்ற வார்த்தையை நோட் பண்ணிக்க. இன்டர்செக்ஷன் அப்படின்ற வார்த்தையை நோட் பண்ணிக்க. ஏன்னா அந்த இன்டர்செக்ஷன் வார்த்தை கொடுத்தா கொடுக்கப்பட்ட ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனையும் ஸ்ட்ரைட் லைனையும் நாம் சால்வ் பண்ணி XY கண்டுபிடிக்கணும். அப்போ நீ இன்டர்செக்ஷன் வார்த்தை எங்கனக்கு பார்த்தாலும் சரி, இந்த சம்மில் இன்டர்செக்ஷன் மீனிங் வந்து கட் பண்ணுறது, வெட்டுகிறது அப்படின்னு அர்த்தம். கட் பண்ணுறது, மீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ சால்வ் பண்ணி XY கண்டுபிடிக்கணும். ரெண்டு லைன் கட் பண்ணுற இடத்த கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன் வார்த்தையை பார்த்துட்டாலே எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடு. இப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும், இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும். ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணுறேன். அந்த வார்த்தைக்கு உள்ளதுக்கு இன்டர்செக்ஷனுக்கு XY கண்டுபிடிக்க போகிறேன். இது எலிமினேஷன் மெத்தட் உனக்கு தெரியும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்டால் மல்டிப்ளை பண்ணி ஒய்யை கேன்சல் பண்ணுறேன். 7x minus equal to 0, 7x equal to 0, x equal to 0. 0 by 7 வந்தால் 0 ஆயிரும்ல, ரைட். x equal to 0, then substituting in first equation 3x plus y plus 2 equal to 0. இதில் x 0 ஆயிருச்சுன்னா 0 ஆயிரும். y plus 2 is equal to 0, y equal to minus 2. y equal to minus 2. therefore point of intersection, first x எழுதணும், next தான் y எழுதணும். எப்பயுமே ஒரு பாயிண்ட் அப்படின்றது, கோஆர்டினேட் அப்படின்றது x முதல்ல இருக்கணும், ரெண்டாவது தான் y இருக்கணும். அப்போ 0, -2 மாற்றி எழுதிட்டாலே தப்பாயிரும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு இதுக்கு பேர். அப்போ ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனுக்கு கொடுத்துருந்ததை வச்சு நான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வார்த்தை வந்தாலே நீ வந்து மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வந்துட்டாலே அந்த ரெண்டு ஈக்குவேஷனை எலிமினேஷன் மெத்தட்லையோ, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லையோ, சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையோ எப்படியோ சால்வ் பண்ணு. ஆனால் XY கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பாரு, கண்டினியூ வாட்ச் பார்க்கல அகைன் மறுபடியும் ஒரு இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்கான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு. சரியா சொல்கிறது? இந்த கொடுத்துருக்கான் பாரு, இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு. அப்போ இது ரெண்டே எழுதி எலிமினேஷன் பண்ண போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கீழே எழுதி ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அப்படியே அடிச்சிடலாம். சைன் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. -7x + 7x ஆயிரும். 11y வந்துடும். 11y வந்துடும் ஈக்குவல் டு, சரிங்களா சொல்கிறது? பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. 9 வரணும். சரியா? தப்புடாது. 9 வரணும். என்ன வரணும்? 9 வரணும். தப்பு. 9 வரணும். இந்த இடம் தவறு, ரீகரெக்ஷன் பண்ணு. தப்பு இந்த இடம். சரியா? 9 வர வேண்டும் அப்படின்றத பார்த்துக்கோ. அப்போ y ஈக்குவல் டு 1 வராது. இந்த இடத்துல தப்பு. டேய் ஒழுங்காக கவனிங்க, இந்த இடத்துல தப்பு பாரு. 11y ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாரு, 9 வரும். y ஈக்குவல் டு 9/11. இஃப் y ஈக்குவல் டு 9/11 then substituting in அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன். சரிங்களா? ரைட். எடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பாரு. சப்ஸ்டிட்யூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ 7x - 3y ஈக்குவல் டு -12. எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக ஆன்சர் பண்ணையில் 7x - 3 இன்ட்டு 9/11. 9 3s are 27/11 ஈக்குவல் டு -12. அது அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? -12 + 27/11. சரிங்களா? அடுத்து வந்து 7x ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை 132 + 27/11 மைனஸில் வரும். சரிங்களா? பொறுமையாக மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கல. 105 105 பார்த்துக்கோ. ரைட்டு, அடிச்சுக்கலாம். 7 கீழே கொண்டு வந்து 7 கீழே வந்து அடிச்சுன்னா 1 7s are 7, 5 7s are 35 -15/11. அப்போ x, ஒய்னு ஆன்சர் எழுதணும். எக்ஸ் ஆன்சர் வந்து -15,11. ஒய் ஆன்சர் வந்து என்ன வருது? -15,11. ஒய் ஆன்சர் வந்து 9/11. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. 9/11. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்
ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ வாட் இஸ் கிவன் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீ சால்வ் பண்ணி எடுத்ததில் 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்போ 2 பாயிண்ட்டையும் சேர்த்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் போடணும்னா 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும். 2 பாயிண்ட்டை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கணும்னா, நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும். அப்போ ஃபார்முலா 2 பாயிண்ட் ஃபார்முலா என்ன? y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 அப்படின்ற ஃபார்முலா போடணும். ஒன்று ஏன்னு எடுத்துகிட்டு ஒன்று பின்னு எடுத்துட்டேன். இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். y மைனஸ் y1 பை y2 மைனஸ் 1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. ஓகே ரைட். இப்போ அப்படியே அப்ளை பண்ணுறேன். அதுக்கு x1 y1 மேலே உள்ள பாயிண்ட் எடுத்துக்கிறோம். a ஒன்று x1 y1 எடுத்துக்கிறோம். b வந்து x2 y2 எடுத்துக்கிறோம். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் எடுக்கணும். எடுக்கையில் பார்த்து நிதானமாக எடுத்துக்கோ, அவசரம் இல்லாமல் எடுத்துக்கோ. சரியா? இப்போ y ப்ளஸ் 2 பை 9 பை 11 ப்ளஸ் 2 x மைனஸ் 0 பை மைனஸ் 5 11 பை 11 மைனஸ் 0. அதுக்கு அப்ளை பண்ணிக்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. y ப்ளஸ் 2 பை 9 ப்ளஸ் 22 பை 2 22 பை 11. இது கிராஸ் பண்ணோம்னா இது எக்ஸ்ன்னு போட்டுடலாம், மைனஸ் 5 பை 11 போட்டுடலாம். இது 15 எக்ஸ் போட்டு மைனஸ் 15 பை 11 போட்டுடலாம். சரிங்களா சொல்கிறது? ரைட். மைனஸ் 5 பை 11. இந்த 11 வந்து மேலே கொண்டு போயிடலாம். இது என்ன ஆகும்? 10 என்ன வரும் அப்படின்ற பார்த்துக்கோ. 11 மேலே போயிடும். இந்த 11 மேலே போயிடும். 11 கேன்சல் பண்ணிக்கலாம். 11 பை மைனஸ் 15 இன்ட்டு எக்ஸு. இது வந்து 11 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 பை 31. 11 கேன்சல் பண்ணிடு. 11 கேன்சல் பண்ணிடு. சரியா சொல்கிறது? 11 கேன்சல் பண்ணிடு. அடுத்து 15 மைனஸ் 15 அங்கே கொண்டு போ. இது 31 இந்த சைடு கொண்டு போ. மைனஸ் 15 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 31 இன்ட்டு எக்ஸ். 31x ஒன் சைடாக கொண்டு போ. மைனஸ் 15y மைனஸ் 30 ஈக்குவல் டு 31x. 31x வந்து பாசிட்டிவ் வச்சுக்க. அது 2 இங்கிட்டு கொண்டு போய்க்க. 31x ப்ளஸ் 15y ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0. ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியாது. விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அவன் கேட்டதுக்கு இதுதான் நேர்கோட்டின் சமன்பாடு. ஓகே, தேங்க்யூ. பார்த்துக்க. 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். 2 இன்டர்செக்ஷன் வந்தனால 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி. ஓகே.